வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம என்ன வேணும்னு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு குல்ஃபி செய்ய போகிறோம். அது எப்படின்னு வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டைரி மில்க் வந்து நம்ம உடச்சிக்கலாம். உடைச்சாச்சு. ஸோ இப்போ வந்து இதை நம்ம வந்து மெல்ட் பண்ணணும். ஸோ மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. இப்படி ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வச்சுட்டு இப்போது நம்ம இதை மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு இந்த பவுலை வந்து நான் இதுக்குள்ளே வச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சு அதில் தண்ணி வச்சு இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து நம்ம வந்து சாக்லேட் மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி மெல்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ இந்த பவுல் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. சப்போஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து இந்த டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துடுங்க இந்த சாக்லேட்டை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு மெல்ட் ஆகிருக்குன்ட்டு. ஸோ போதும், இது வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இன்னும் மெல்ட் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்ம வந்து மில்க் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இது கூட, அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு கிளாஸ் ஜாரில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இந்த சாக்லேட்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம எடுத்து வச்ச மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட மில்க் மேட் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா தண்ணியாட்ட ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ஒரு குல்ஃபி மோல்டு எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு நம்ம எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உடனுக்குடனே நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இந்த மோல்டில் வந்து நான் ஊற்றிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இதை வந்து இப்போ மூடி வச்சிடலாம். இது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். சம்மரில் வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வெளியில் வாங்குறத விட இந்த மாதிரி நம்மளே பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ 8 மணி நேரம் வந்து நம்ம ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 hours ஆயிடுச்சு. நீங்கள் நைட்டில் செஞ்சு வச்சிட்டிங்கனாலும் ப்ராப்ளம் இல்லை, ஃபுல் நைட் இருந்தாலும் செட் ஆகிக்கும். ஸோ இப்போ வந்து நான் 8 hours கழிச்சு எடுத்துட்டேன் ஃப்ரிட்ஜில் வந்து வெளியே. இப்போ வந்து குல்ஃபி வந்து எப்படி செட் ஆகிருக்குன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாவ், சூப்பராக செட் ஆகிருக்கு. நான் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று எடுத்துடலாம். ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட குல்ஃபி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு மேலே நான் ஒரு டெக்கரேஷனுக்காக ஒயிட் சாக்லேட்ஸ் வந்து போட்டுக்கிறேன்.
நம்மளோட குல்ஃபி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.